தமிழன் வரலாறும் அறிவியலும். தமிழனின் வானியல் அறிவு. முக்கிய புள்ளிவிவரங்கள். நட்சத்திர அடிப்படையிலான கால கணிப்பு. தமிழர்கள் 27 நட்சத்திரங்களையும் நட்சத்திரங்கள் அடிப்படையாக கொண்டு நாட்கணக்கை அமைத்தனர். எடுத்துக்காட்டாக அசுவினி, பரணி, கார்த்திகை போன்ற நட்சத்திரங்கள் மூலம் பிறப்பு, விவசாயம், திருவிழாக்கள் தீர்மானிக்கப்பட்டன. சூரியன் சந்திரன் இயக்கத்தின் அடிப்படையில் தமிழ் மாதங்கள். சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் நேரத்தை வைத்து 12 தமிழ் மாதங்கள் உருவாக்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக சித்திரையில் சூரியன் மேட ராசிக்கு நுழையும் நாள். போகி, மாட்டுப் பொங்கல் போன்ற திருவிழாக்கள் வானியல் கணக்குடன். பருவமழை முடிவையும் சூரியன் தன் தென் பயணத்தை நிறுத்தி வடக்கு நோக்கு திரும்பும் காலத்தையும் தமிழர் திருவிழாக்களாக கொண்டாடினர். எடுத்துக்காட்டாக பொங்கல் சூரியனின் சுற்றுப்பாதையை வைத்து கணிக்கப்படுகிறது. சங்க கால நூல்களில் வானியல் குறிப்புகள். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் நட்சத்திரங்கள், கிரகங்கள், கணிப்புகள் பற்றி குறிப்புகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சிலப்பதிகாரத்தில் கார்த்திகை தீப்பிழம்பே என்ற குறிப்பு கார்த்திகை நட்சத்திரத்தின் பிரகாசத்தை விளக்குகிறது. திசை கணிப்பு, நட்சத்திரங்களை வைத்து வழிபாதை காணும் அறிவு. பழைய தமிழர்கள் கடல் பயணம், வனப்பயணம் ஆகியவற்றில் நட்சத்திரங்களை வைத்து திசை கண்டறிந்தனர். எடுத்துக்காட்டாக வட திசை அறிய அருந்ததி வசிஷ்டர் நட்சத்திரத்தை வழிகாட்டியாக பயன்படுத்தினர். வேளாண்மை வானியல், மழைமுன்னறிவிப்பு. பௌர்ணமி, அமாவாசை, கிரகங்கள், மூட்டம், நட்சத்திர நிலை ஆகியவற்றால் மழை எப்போது பெய்யும் என கணித்தனர். எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு, சூரியன் மற்றும் சந்திரன் நிலை மாறுதலுடன் பெருக்கெடுக்கும் நீர்நிலை. காலக்கணக்கில் தமிழர்களின் மேம்பட்ட கணிதம். நாழிகை, வினாடி போன்ற நேர அலகுகள் இந்தியாவில் முதலில் தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டாக ஒரு நாள் 60 நாழிகை, ஒரு நாழிகை 24 நிமிடங்கள். கோயில் கட்டிடக்கலையில் வானியல். கோயில்கள் சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே மூலவரை ஒளிரும் படியாக கட்டப்பட்டது. எடுத்துக்காட்டாக பெருவுடையார் கோவில் ஒரு குறிப்பிட்ட நாளில் சூரிய ஒளி லிங்கத்தை நேராக தொடும். சுருக்கமாக தமிழர்கள் வானியல் அறிவை காலக்கணக்கில், வேளாண்மையில், கடற்பயணத்தில், மதச்சார்ந்த கணிப்புகளில், கட்டிடக்கலையில் உயர்ந்த அளவில் பயன்படுத்தினர். தமிழின் மீது உங்களது ஆர்வமும் அன்பும் மிக முக்கியமானது. மேலும் தமிழை வளர்க்க உதவுங்கள். இதை போன்று தமிழ் சார்ந்த காணொளிகளை காண நமது தமிழன் வரலாறும் அறிவியலும் பக்கத்தை பின்தொடருங்கள்.